இந்த வேளையிலும் நம் மத்தியிலே சகோதரர் பாபா ஜார்ஜ் அவர்கள் இருப்பது மிகுந்த சந்தோஷம். நல்ல ஒரு மியூசிஷியன், நல்ல தொடர்ந்து அநேக பாடல்கள், அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ரெக்கார்டிங்கில் அவங்க வீடுகளில் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ மற்ற காரியங்கள், அவருடைய தாப்பனார் ஒரு மியூசிஷியன், அவருடைய தம்பி மியூசிஷியன். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். என்னுடைய மகள் அங்கே கீபோர்ட் கிளாஸுக்கு போகிறது நிமித்தமாக அவர்களோடு கூட நல்ல பழக்கம். கத்தர் அவர்களோடு கூட நல்ல ஒரு பழக்கத்தை கொடுத்ததுக்காக கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே இந்த நேரத்திலே அவர்கள் வந்து நம்மை ஆராதனைக்குள்ளாக நடத்துவார்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய மனுஷனை நாம் வரவேற்போம். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? போதாது, இன்னும் நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய மகிமையின் மேகம் இந்த இடத்துல அது கடந்து வந்திருக்கிறது என்பதை. ஆமென். வேதத்தில் பார்க்கிறோம், தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினதாம். ஆமென். சாலமோன் கட்டின கூடாரத்தில் என்ன வந்துச்சாம்? மகிமையின் மேகம் மூடி இருந்ததாம். ஸோ நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்புற நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். விசுவாசிச்சிங்கன்னா நல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறீங்களா? எஸ் ஜீசஸ். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து துதிக்கிறீங்களா? எஸ் ஜீசஸ். உம்மை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம் ராஜா. ஓமை துதிக்கிறோம் சுவாமி, மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஓமை உயர்த்துகிறோம் ராஜா. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் நீங்க சொல்லுங்க பாப்போம். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ரெண்டு கரங்களை உயர்ச்சி. ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. சொல்லுங்க. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் விலகாத விலகாத மேகம் நீ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். எஸ் ஜீசஸ். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. சொல்லுங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லல, என் செயலில கலந்திருக்கீங்க. உண்மையா எத்தனை பேரால சொல்ல முடியும்? என் பேச்சில, என் மூச்சில ஆண்டவரே நீங்க கலந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, வேதத்தில பார்க்கிறோம், ஆதாமுக்குள்ளாய் தனது சுவாசத்தை கர்த்தர் ஊதினார். அவருடைய ஜீவன் நமக்குள்ளாக இருக்கிறது. ஆமென். எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினா
ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. நீங்க சொல்லுங்க, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, ரெண்டு கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. எஸ் ஜீசஸ். மோசேயோட கரங்கள் உயர்த்தப்பட்ட பொழுது வெற்றி, ஆமென், வெற்றி வந்தது. இந்த கால வேளையில நீங்கள் கரங்கள் உயர்த்தும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக வெற்றிகளை ஆயத்தம் பண்ணுவாங்க. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ரமா ஷஹதனா மரான்சேரே ஓரஹதலமா. அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. நீங்க சொல்லுங்க, ஒரு மகிமை, ஒரு மகிமையின் மேகம் இந்த, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம், விலகாத மேகம் நீ, முன் செல்லுமே. உங்க குடும்பத்தோடு விலகாத மேகமாய் கர்த்தர் இருப்பார். ஆமென். உங்களோட பிசினஸ்ல கர்த்தருடைய மேகம் கடந்து வரும். ஆமென். உங்களுடைய ஆலயத்துல கர்த்தருடைய மேகம் கடந்து வரும். எஸ் ஜீசஸ். உங்களை பார்க்கிறவர்கள் உங்கள் மேல ஒரு மகிமையின் மேகத்தை பார்ப்பார்கள். ஆமென். எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. எஸ் ஜீசஸ். சத்தத்தை உயர்த்தி. நல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. எஸ் ஜீசஸ். உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து துதிக்கிறீங்களா? சத்தத்தை உயர்த்தி துதிக்கிறீங்களா? ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டு மேல் வீட்டு அறையிலே, ஆமென், அவர்கள் வாய்களை திறந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். ஆமென். நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன் பாருங்க. எப்பொழுதும் ஒரு பாட்டில்ல எப்போ நம்ம நிரப்ப முடியும்னா, அது ஓப்பனா இருந்தா தான் நிரப்ப முடியும். ஆமென். நம்ம நிரப்பணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகணும்? மேலே ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆனால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? தண்ணியை ஊற்ற முடியும். ஆமென். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, வாயை திறக்கிறதே இல்லை, வாயை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஆமென். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, பேசுங்க. ஆமென். எப்பொழுதும் ஆவியானவர் எங்கே இருக்காரோ அங்கே என்ன இருக்கான்? விடுதலை இருக்கான். ஆமென். ஆவியானவர் இருந்தால் விடுதலை இருக்கும். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படியே உட்காந்துருப்போம். ஏன்னா நமக்கு விடுதலை இல்லை. கர்த்தரை நம் விடுதலையோடு ஆராதிக்கிறது இல்லை. ஏன்னா நம் வாய்களை திறக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நன்மையினால் நிரப்புவேன். இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்பும்படியாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசா நல்லா வேற மாதிரி கரங்களை தட்டியிருப்பீங்க. ஆமென். ஆமென். நம்ம விசுவாசிச்சு நம்ம கரங்களை தட்டும் பொழுது, நீங்க இங்க கரங்களை தட்டிட்டு இருக்கும் போதே உங்களுக்காக கர்த்தர் காரியங்களை செய்வார். ஆமென். உங்களுக்காக யாரோ ஒரு நபரை, போ போ போ, என் பையனை ஆசீர்வதி, என் மகள் ஆசீர்வதின்னு கர்த்தர் அனுப்புவார். ஆமென். எஸ் ஜீசஸ். ஆமென். குறித்த காலத்திற்கு கர்த்தர் தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அது முடிவில் தான் விளங்கும், அது பொய் சொல்லவே சொல்லாது. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் அநேக வாக்குத்தத்தம் தந்தார்? உங்களுக்கு தந்தாரா? எனக்கு தந்தார். ஆமென். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாதம்
வயிற்றில் குழந்தை இருக்குமா? இருக்கும். ஆனால் யாருக்குமே தெரியாது. நம்ம ஃபஸ்ட்டு வருஷத்தை ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபஸ்ட்டு மாதம் நம்மக்குள்ள ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் தரித்திருந்தோம். நமக்குள்ள அந்த வார்த்தை இருந்தது. ஆனால் யாருக்குமே தெரியல. மற்றவன் பார்க்குறான், எவ்வளோ பார்த்தா ஆசீர்வதிக்கப்பட்டவன் மாதிரியே தெரியலையே. ஆனால் கர்த்தர் வாக்கு தத்தம் உள்ளே இருக்கு. ஆனால் யாருக்குமே தெரியல. 2 மாதம் போச்சு, 3 மாதம் போச்சு, 4 மாதம் போச்சு. இப்போ எத்தனாவது மாதத்தில் இருக்கோம் நம்ம? ஆமாம், பக்கத்தில் சொல்லுங்க. 8வது மாதம் வந்த பிறகு நீங்கள் சொல்ல தேவையில்லை. உங்களை பார்க்குறவங்களே சொல்லுவாங்க. 8 மாதம் ஆனோன்னே அந்த பெண் கர்ப்பமாக இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்தோன்னே சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லவே தேவையில்லை. இப்போ நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனு. இதுக்கு மேல உங்களை பார்க்கிறவர்கள் சொல்ல போறாங்க, நீங்கள் ஆசீர்வாதம். புரிஞ்சவங்க வேற மாதிரி கைகளை தட்டி ஆமென் ஆமென். எஸ் ஜீசஸ். இதுவரையும் நீங்கள் மறைத்து வைத்திருந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வர போறார். உங்களுக்குள்ள மறைந்து ஆண்டவர் வச்ச வார்த்தையை வெளியே கொண்டு வர போறார். ஆமென். அடுத்ததாக பாருங்க, 2வது ஒரு காரியம், அந்த கர்ப்பமா இருக்கிற அந்த பெண்களுக்கு நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, அவங்களுடைய ஷேப்பே மாறிடும். ஒல்லியாக இருந்திருப்பாங்க, பார்த்தீங்கன்னா ஆளே அன்ஷேப்பாக மாறிடுவாங்க. சில நேரத்தில் நம்ம லைஃப் அப்படி தான் இருக்குது. நம்ம லைஃப்பில் சில நேரத்தில் ஏன் நம்ம லைஃப்பில் இப்படி ஒரு காரியம் நடக்குது, ஏன் நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியம் நடக்குது, நம்ம லைஃபே அன்ஷேப்பாக இருக்கும். அதை பார்த்தா நமக்கு புரியவே புரியாது, விளங்காது. சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து, விளங்கலை, எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு புரியல ஏன் என் வாழ்க்கை இப்படி அன்ஷேப்பா இருக்குன்னு. ஆனா உங்களுக்குள்ள ஒன்னத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள இருந்து ஒரு காரியம் வெளியே வரப்போகுது. உங்களுக்குள்ள இருந்து ஒரு காரியம் புதிதாய் பிறக்க போகுது. 3வது காரியம் நான் சொல்றேன் பாருங்க. ஒரு பெண் கர்ப்பமா இருக்கும் பொழுது அவங்களுடைய சைஸ் அப்படியே எக்ஸ்பாண்ட் ஆயிரும். கர்த்தர் உங்களை பெருக வைக்க போறார். சொல்லுங்க, வார்த்தை எனக்குள்ள இருக்கு, நான் வார்த்தையை கர்ப்பமாக தரித்து இருக்கிறேன், நான் இப்பொழுது பெருகுகிற காலத்திற்குள்ளே வந்திருக்கிற விசுவாசிங்க. நான் நல்ல கரங்களை தட்டி குறித்த காலத்திற்கு தரிசனம் வைத்தவரே சொல்வோமா? குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே. சொல்லுங்க, குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே. அது முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது, அதில் தாமதம் இல்லை என்று. அது முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது, அதில் தாமதம் இல்லை என்று. துதிப்போம் இயேசுவை துதிப்போம். நல்லா தலைக்கு மேல கையை தட்டி துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடித்தார். நல்ல கையை தட்டி துதிப்போம் இயேசுவை துதிப்போம், என்னில் தரிசனம் வைத்தார். துதிப்போம், துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார். துதிப்போம். குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே. சொல்லுங்க பாப்போம். குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே. என்னுடன் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தீரே. ஏறிட்டு பார் என்று தேசங்கள் அனைத்தையும் என் கையில் கொடுத்தீரே. என்னுடன் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தீரே. ஏறிட்டு பார் என்று தேசங்கள் அனைத்தையும் என் கையில் கொடுத்தீரே. துதிப்போம் இயேசுவை துதி. நல்ல கரங்களை தட்டி தரிசனம் வைத்தார். துவக்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார். துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார். துதிப்போம், துவக்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார். துதிப்போம், கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். சொல்லுங்க, கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம்.
களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஓ நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நாள் எவ்வளவு நாள் தொடரும்? ஆமென். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள். மீண்டுமாக சொல்லுங்க. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நன்மையும் நன்மையும் கிருபையும் ஓ ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். ஓ கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நல்ல வாய்களை திறந்து பாடுங்களேன். பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஓ நினைப்பதற்கும் நாம் செபிப்பதற்கும் அதிகமாய் செய்தி விசுவாசிச்சு பாடுங்க. நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்தி. மீண்டுமாக சொல்லாமா? நினைப்பதற்கும் நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்தம். மீண்டும் சொல்லுங்க. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. சொல்லுங்க. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. சொல்லுங்க. கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். 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 நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறீங்களா? ஆமென். நல்ல கரங்களை தட்டலாமா? ஆமென். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இண்டிபெண்டன்ஸ் என்ன கிடைச்சது நமக்கு? ஆமா, உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா? விடுதலையா இருக்கீங்களா? ஆமென். விடுதலை யார் தந்தான்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? யார் வாங்கி கொடுத்தா விடுதலை? சொல்லுங்க பார்ப்போம். ஜீசஸ். ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஜீசஸ். ஆமென். எப்படி தெரியுமா? ஆமென். பாருங்க, நம்ம காந்தியடிகள் இருக்காங்க இல்லையா? காந்தியடிகள் என்ன பண்றாங்க? சத்தியாகிரகா அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பண்றாங்க அந்த நேரத்தில். ஸோ சத்தியாகிரகா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சத்தியத்தை பிடித்துக்கொள்னு அர்த்தம். அதுக்காக தான் அர்த்தமா சத்தியத்தை
ஆமாம், வேதத்தில் யார் சத்தியம் தெரியுமா? இயேசுநாதர் என்ன சொன்னார்? நானே வழியும் ஜீவனும் சத்தியமாக இருக்கிறேன். ஆமென். எங்கே ஆவியானவர் இருக்கோ, எங்கே ஆவியானவர் இருக்காரோ அங்கே என்ன இருக்குது? விடுதலை இருக்குது. அப்போ யாரால் விடுதலை கொடுக்க முடியும்? ஆமென். அவர் காந்தியடிகள் கிட்ட கேட்டாங்களாம், எப்படி உங்களுக்கு இந்த தாட் வந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொன்னாராம், நான் மத்தேயுல இயேசு கிறிஸ்துவோடைய மலை பிரசங்கத்தை படிச்சுட்டு இருந்தேன். அதை படிச்சுட்டு இருக்கும் போது தான் எனக்கு இந்த தாட் வந்துச்சு. நான் விசுவாசிக்கிறேன் ஆவியானவர் தான் அவருக்கு அந்த ரெவலேஷனை கொடுத்துருப்பார். ஆமென். நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? கிறிஸ்தவனாக இருந்தால் தான் ஆண்டவர் பேசுவார். ஆமென். அப்படிலாம் கிடையாது. ஆமென். அவர் எல்லார்கிட்டையும் பேசுவார். ஆமென். நம்ம ஆண்டவர் எல்லார்கிட்டையும் பேசுகிறவர். பார்வோனோடும் பேசினார். ஆமென். பார்வோனா கிறிஸ்டியனா? இல்லையே. எல்லார்கிட்டையும் ஆண்டவர் பேசுவார். ஆமென். காந்தியடிகள் நான் விசுவாசிக்கிறேன், மோசே எப்படி தடியை கொண்டுட்டு அவர் வழி நடத்திட்டு போனாரோ அதே மாதிரி ஆண்டவர் காந்தியடிகள் என்ன வச்சுட்டு இருந்தார் கையில்? தடி. ஆமென். தடினா அது வார்த்தையை குறிக்கிறதா இருக்கு. அவர் சத்தியாகிரகம் சொல்லும் போது சத்தியத்தை பிடித்துக்கொண்டு சொல்றாரு. சத்தியம் யாரு? இயேசு கிறிஸ்து. அவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை. ஆமென். விசுவாசிங்கன்னா நல்ல கரங்களை தட்டி எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன். சேர்ந்து பாடுவோமா? சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்க உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்க உங்களுக்கு ஈடே இல்ல. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. கையை தட்டி ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசு. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்க உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்க உங்களுக்கு ஈடே இல்ல. நீ சொல்லி அமராத புயல் ஒன்று பார்த்ததில்ல. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும். ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீ பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று சொல்லுங்க. நீ பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலை வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலை வருபவரே. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிட மாட்டேன்னு சொன்னார்ல,
உங்க மேல வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறாரு. ஆமென். உங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுது ஆமென், கர்த்தர் அவர் எதெல்லாம் சொன்னாரோ அதுல ஒரு இன்ச் கூட நவராம கர்த்தர் அதை நிறைவேற்ற போகிறார். விசுவாசிங்கன்னா ஆண்டவரை துதிச்சு பாடுங்க பாப்போம். ஆமென். சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று சொல்லுங்க. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஓ ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும். இப்ப நீங்க பாடுங்க, சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்க உங்களுக்கு ஈடே இல்ல. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை தலைக்கு மேல கையை தட்டி எஸ் ஜீசஸ். ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆமென். உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணதை ஒரு மனுஷனாலையும் பூட்டி வைக்கவே முடியாது. எந்த பிசாசாலையும் தடை பண்ணவே முடியாது. நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தெல்லாம் பிசாசு தடை பண்ணுறான். ஆமென். நிறைய பேர் அப்படிதான் சொல்கிறோம். பிசாசாலெல்லாம் தடுக்கவே முடியாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா ஆமென், பிசாசெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. காலு கீழே தான் இருக்கானா. வேதம் சொல்லுகிறது அவர் உங்கள் கால்களுக்கு கீழே பிசாசை நசுக்கி போடுவார். அப்போ பிசாசு எங்கே இருக்கான்? நம்ம காலு கீழே. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், காலை அப்படி தூக்கிட்டு அவனை பேச விட்டு கேட்டுட்டு இருக்கோம். அவன் காலு கீழேருந்து பேசிகிட்டு இருக்கான். மிதிச்சு போடணும். ஏமேன். கால் கீழே தானே இருக்கான். ஏமேன். நிறைய நேரத்தில் நம்ம பிசாசை பெருசாக பார்த்துடுறோம். அவன் எல்லாத்தையும் செஞ்சிருவான். அவன் நம்மளை முடக்கி வச்சிருவான். நம்மளால எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஏமேன். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஏமேன். நமக்குள்ள இருக்கிறவர் அவர் உலகத்தில் இருக்கிறவனை விடலும் பெரியவராக இருக்கிறார். ஏமேன். ஏமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பிசாசை காட்டிலும் இயேசு பெரியவர்? ஆமென். நிறைய நேரத்தில் என்னன்னா இயேசுவோட அவன் போராடுவான், அவருக்கு ஈக்குவலாக போராடுறதுக்கு உண்டான சக்தி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அப்பெல்லாம் கிடையாது. ஆமென். ஆண்டவரை எதிர்த்து போராடுறதுக்கு யாருமே கிடையாது. ஆமென். ஆண்டவர் மாத்திரம் தான் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். நல்ல கரங்களை தட்டி உங்களுக்காக அடைக்கப்பட்ட வாசல்களை இந்த கால வேளையில கர்த்தர் திறக்கிறார். விசுவாசிங்கன்னா நல்ல கரங்களை தட்டுங்க. நீங்க தட்ட 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 திறக்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தட்டுறீங்களோ அந்த இடத்துல திறக்கும். ஆமென். எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ஓ, பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். சொல்லுங்க. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை
ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே இப்ப நல்லா கையை தட்டி பாருங்க. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நல்லா இயேசுவுக்கு கரங்களை தட்டி ஆமென். எஸ் இஸ் ஓமை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம் ராஜ். அவரை போல ஒரு தெய்வம் அல்ல. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் அவரை போல ஒரு தெய்வம் அல்ல? ஆமென். எனக்கு இருக்கிற ஒரு ரட்சகரை போல வேற யாருக்கும் ரட்சகரே இல்லை. ஆமென். நமக்கு தான் ரட்சகர். ஏன்னா அவர் நம்மளை ரட்சிச்சிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் என்ன ஆண்டவர் ரட்சித்து என்னை பரிசுத்தமாக்கி அவருடைய சபையில வைத்திருக்கிறார்? அவரால் மாத்திரம் தான் ரட்சிக்க முடியும்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்னோடு கூட இருக்கிறாருன்னு விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போ உங்க முகங்கள்லாம் சிரிச்ச முகமா இருக்கணும். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க சிரிக்கணும். நீங்க சிரிக்கிறத பிசாசு பார்க்கணும். ஆமென். ஆமென். நம்ம சிரிக்கிறத பார்த்தா தான் அவனுக்கு டென்ஷனே. ஆமென். நீங்க பக்கத்துல உங்களை பார்த்து சிரிச்சாங்கன்னா நீங்க சிரிக்க தானே செய்வீங்க. ஆனா நம்ம சிரிக்கிறத பார்த்தா அவன் மறைப்பான். ஏன்னா நம்ம சிரிக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் அவன். ஆனால் இயேசுவோ நம்மளை சிரிக்க வைத்து அழகு பார்க்கிற தெய்வம். அவர் நல்ல ஆண்டவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க நல்ல ஆண்டவர் டாடி. நீங்க நல்லவர், நீங்க நல்லவர். வேதம் சொல்லுகிறது எருசலேம் சுற்றிலும் அவர் நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தார். ஆமென். ஆமென். பார்க்கிறவங்க எல்லாம் உனக்கு அற்புதம் வேணுமா அற்புதம் எடுத்துக்கோ, உனக்கு சுகம் வேணுமா சுகத்தை எடுத்துக்கோ. அப்பேற்பட்ட மனதுருக்கம் உள்ள ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும். ஆமென். நீங்க வந்த யாரும் வெறுமையா போகவே முடியாது. ஏன்னா வந்திருக்கிற இடம் அப்படி. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, வந்திருக்கிற இடம் அப்படி. ஆமென். அவர் சமூகத்துல வந்தவங்க நித்திய ஆனந்தத்தினால நிரப்பப்பட்டு தான் போவாங்க. அவருடைய பிரசன்னத்துல வந்த ஒருவர் கூட வெட்கப்பட்டு போனதில்லை. நீங்க முடிஞ்சா ஒரு ப்ரூஃப் காட்டுங்க, நான் இயேசுவை நம்பி வந்தேன், நான் வெட்கப்பட்டேன்னு சொல்றதுக்கு ஒருத்தராலும் கூடாதபடி அவர் குறித்தவர்களை, அவர் அழைத்தவரை முற்றிலுமாய் நிரப்பி வழி நடத்துகிற தேவன் அவர். அவரை நம்பி வந்த ஒருத்தர் கூட வெறுமையா போனதா சரித்திரமே இல்லை. எத்தனை பேருக்கு தெரியும் எரிகோ கோட்டை விழுந்தது தெரியும்? தெரியுங்களா? தெரிஞ்சவங்களா கையை தூக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். இன்னைக்கு வரைக்கும் எரிகோ விழுந்தது இல்லையா, அதுல எதனா சின்ன கல்லு கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க. விழுந்ததுல இருந்து எதனா சின்ன கல்லு கிடைக்குமான்னு ஆர்கியாலஜிஸ்ட்லாம் தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை இன்னிருக்கிற பிரச்சனையெல்லாம் நீங்க கடந்து போனதுக்கு அப்புறம் நீங்க தேடினா கூட அதோட ஒரு சின்ன கல்லை கூட கண்டுபிடிக்காதபடிக்கு ஒரு விடுதலை தர, ஒரு சின்ன ஒரு அட்டாச் கூட இருக்காது, ஒரு சின்ன அறிகுறி கூட இருக்காது, ஒரு சின்னதா நீங்க அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதபடிக்கு அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு ஒரு அற்புதம் இந்த நாள்ல அப்பா கையில இருக்குன்னு விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கிறீங்க? எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் ஏதாவது செய்யணும்னு எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்களா? வேதம் சொல்லுகிறது அவர் நம் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்கிறவர். நீங்க எதிர்பார்த்து வந்திருந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு கிடைக்காது. சாரி. அதை காட்டிலும் பெரிதான ஒரு அற்புதத்தை இந்த நாளை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அதை காட்டிலும் பெரிதான ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. விசுவாசி நல்ல கரங்களை தட்டணுமே. உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு கதை ஒன்று சொல்றேன். ஒரு ராஜ்யத்துல ஒரு வழக்கம் ஒன்று உண்டு. அங்க ராஜாவா ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாரை ராஜாவா தேர்ந்தெடுக்கணும்னு விரும்புறாங்களோ அவர்களை கொண்டு போய் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு காட்டுல ஒரு நாள் ராத்திரி முழுவதும் கண்கள் கட்டப்பட்ட நிலையில வைக்கணும். அப்படி அவர் அந்த ராத்திரி முழுவதும் கண்கள் கட்டப்பட்டு அந்த காட்டுல இருந்துட்டு வெளியே வந்துட்டாருன்னா அவரு தான் அடுத்த ராஜான்ற ஒரு வழக்கம் அந்த ஊர்ல இருக்கு. இப்ப இருக்கிற ராஜாக்கு வயசாயிடுச்சு. ஸோ அதனால அடுத்த ராஜாவை தேர்ந்தெடுக்கணுன்றதுனால என்ன பண்றாங்க, ஒரு பிள்ளைய என்ன பண்றாங்க, அப்பா சொல்றாரு, மகனே இந்த மாதிரி எனக்கு வயசாயிடுச்சு, அடுத்த ராஜாவா நீ பொறுப்பெடுக்கணும். அதனால இந்த ராத்திரி உன்னோட கண்கள் கட்டப்பட்டு என்ன பண்ண போறோம், காடுல உன்னை கொண்டு போய் வைக்க போகிறோம். நீ அடுத்த நாள் காலையில வந்தீங்கன்னா நீ ராஜாவா ஆயிடுவ அப்படின்னு சொல்றாரு. மகன் ரொம்ப கீழ்ப்படுகிற மகன். அதனால என்ன பண்றாரு, டாடி சொன்னன்னு அப்பா சொன்னதும் உடனே ஓகே சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த ராத்திரி அவர் காட்டுக்கு போறாரு. அவர் கண்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு. போய் அமைதியா உட்கார ஒரு இடத்துல. ராத்திரி முழுவதும் அவர் காதுல கேட்ட சத்தம் என்னவா இருக்கும்? காட்டுக்குள்ள என்ன சத்தம் இருக்கும்? மிருக சத்தம் தான் இருக்கும். அதுவும் சாதாரண மிருகம் இல்லை, நாய் பூனைலாம் இல்லை. மியாவும் சொன்னா பரவாயில்ல. அங்க இருக்கிறதுலாம் சிங்கம் கர்ஜிக்கும், ஒரு பக்கம் புலி உருவமும். அப்பேற்பட்ட சத்தங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அவருக்கு ஒரே பயம் உள்ள. ஆனாலும் ஏஞ்சி போக முடியாது. அப்பா சொல்லிட்டார்ல, வந்து உக்காந்துட்டார்.
நான் நேரம் போகுது போகுது போகுது, அப்புறம் எப்படியாவது சீக்கிரம் விடிஞ்சிடணும்னு பார்க்குறாரு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, அவரோட முகத்தில் வந்து சூரியன் ஒளி படுறதை அவர் உணர்றாரு. சூரியனோட ஒளி படுறதை உணர்ந்தோன்னா அவருக்கு பயங்கர சந்தோஷம். உள்ள விடிஞ்சிருச்சு, நம்ம போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வேக வேகமாக அவருடைய கட்டை அவுக்குறாரு. கட்டை அவுத்துட்டு அவர் பார்த்தா பக்கத்துலேயே அவங்க அப்பா உட்காந்துட்டு இருக்காரு. பக்கத்தில் அவங்க அப்பா உட்காந்துருக்குது அவருக்கு தெரியவே தெரியாது. கண்களை திறந்தோன்னா அவர் கேட்குறாரு, டாடி நைட்டு ஃபுல்லாக நீங்கள் என் பக்கத்துலேயே இருந்தீங்க? அப்பா என்ன தெரியுமா பதில் சொல்லியிருப்பாரு? அவர் சொன்னார், நீ எனக்கு ராஜாவாகிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட நீ எனக்கு முக்கியம். ஆமென். நீ எனக்கு ராஜாவாகிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட நீ எனக்கு முக்கியம். ஏன்னா நீ என் பிள்ளைப்பா. ராஜான்றது பதவி, ஆனா நான் உனக்கு கொடுத்துருக்க பிள்ளைன்றது பதவி இல்லை. நீ என் சொந்த பிள்ளை, நான் என்னோட சொந்த குமாரன் நீ அப்படின்னு சொல்றாரு. நம்மளும் சில நேரத்துல தனியா இருக்கும் பொழுது, யாருமே இல்லை நம்ம நினைக்கும் பொழுது, நமக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லை, நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நமக்கு யாருன்னா கையில் பிடிச்சு நான் உன் கூட இருக்கேன், துணைக்கு இருக்கேன் அப்படின்னு சொன்னா போதுமே அப்படின்னு நம்ம நிறைய நேரம் நினைச்சிருக்கோம்ல. பிசாசா நம்ம நிறைய வாட்டி நம்ம காதுகளை வந்து சொல்லியிருக்கான்ல, நீ தனியா இருக்க, உனக்கு யாருமே இல்லை, நீ ஒரு அனாதை அப்படிலாம் சொல்லியிருக்கான்ல. ஆனா இயேசு சொல்லுகிறாரு, நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை. நான் உன்னை விட்டுட்டு தூரமா இருந்து வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன். இந்த நாள் ஆவியானவர் யாருப்பா சொல்றாரு, நீங்க ரொம்ப கலக்கத்தோடு இந்த நாள்ல வந்திருக்கீங்க. அப்பா சொல்றாரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு சொல்றதை கேட்காத, அவன் ஒரு பொய்க்காரன். பக்கத்துல சொல்லுங்க, அவன் ஒரு பொய்க்காரன். அவன் யாருக்கு அப்பாவா இருக்கான்? யாருக்கு அப்பாவா இருக்கான்? பொய்க்கு தகப்பனா இருக்கான். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். நம்ம என்ன உணர்கிறோமோ, நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ அதை நிஜம் நம்மளை நம்ப வைப்பான். நம்ம தனியா இருக்கிறது போல நம்ம உணர்றோம், ஆனா அது உண்மை இல்லை. ஏன்னா இயேசு நம்மளோட கூட இருக்கிறார். நம்ம உணர்றத அவன் நிஜம் நம்ப வைக்கிறான். ஆனா இயேசு சொல்லுகிறான், அவன் சொல்றதெல்லாம் போய், நான் இன்னைக்கு உன் கூட தான் இருக்கிறேன். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு தான் கூட இருக்கிறேன். நீ அக்னியில் நடக்கும் போது அவைகள் மேல புரளாதபடிக்கு நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். நீ எப்பேற்பட்ட மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். என் கோலும் தடியும் உன்னை தேற்றும். அப்பா சொல்றார். எப்பேற்பட்ட நல்ல ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்களேன். நன்றி ராஜ். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இனிமே நான் தனியா இருக்க நான் சொல்லவே மாட்டேன், நான் ஒரு அனாதை நான் சொல்லவே மாட்டேன். யாருக்கும் கிடைக்காத ஒரு அப்பா எனக்கு இருக்கிறாரு, யாருக்கும் கிடைக்காத ஒரு பாசமுள்ள அப்பா எனக்கு இருக்கிறாரு, என்னை விட்டு எப்பவும் பிரியாத ஒரு அப்பா எனக்கு இருக்கிறாரு, எனக்கு நித்திய தகப்பன் உண்டு. அவர் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்துகிற தகப்பன். அவர் என் பாதி வழியில விட்டு செல்கிறவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் முடிவு பரியந்தம் நம்மளை நடத்துவார். வேதம் முடிவு பரியந்தம் நம்மளை நடத்துகிறவர், நம்மளோடு கூட இருக்கிறார். Oh, we worship you, Jesus. Oh, நன்றி ராஜா. Oh, ரஃப்ரனமோசியா நலலலபரியா. வாய்களை திறந்து சதலை உயர்த்தி நமாரலே பெரியா துனமா பிராட்டல பரகடலலபரச்சரபா மாஷக மரந்தே. Yes, yes, yes. நிரப்புகிறார். வாய்களை விரிவாய்ச்சரே, வாய்களை விரிவாய்ச்சரே. Yes, Jesus. Yes, Jesus. Yes, Jesus. Yes, 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 yes. I feel the Spirit of God is moving right now. Yes, Jesus. Yes, Jesus. Yes, Jesus. Yes, Jesus. Oh, Rashaga Mantuna Mama Maratha. Rekha Baba Baba Ranta Barale. Oh, Rashadana Marantererebi. Yes, Jesus. Yes, Jesus. Yes, Jesus. Yes, Jesus. Yes. Oh, may we are to grow. ஒரு காரியத்தை ஆவியானவர் சொல்கிறாரு. ரொம்ப உடைக்கப்பட்டு நீங்க இந்த நாள்ல வந்திருக்கீங்க. ஆமென். ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க என் கூட பேசியே ஆகணும்னு சொல்லி வந்திருக்கிறீங்க. நீங்க என் கூட பேசியே ஆகணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் இவனார் உங்க கூட தான் பேசிக்கொண்டு இருக்கேன், நான் இவனார் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ கேட்டல, என் கூட பேசியே ஆகணும்னு கேட்டல, நான் இப்போ உங்க கூட தான் பேசிட்டு இருக்கிறேன்னு ஆவியானவர் சொல்றார். நம்ம பேசும் பொழுது அவர் அமைதியாக இருக்கிறது அவர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவர் நமக்காக கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். பாருங்க, மரியாள் வந்து அவருடைய பாதத்துல
அந்த தூப வர்க்கத்தை போட்டு உடைக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கவங்கலாம் ஒரே திட்டுறாங்க. இயேசுவை அவர் கொஞ்ச நேரம் அமைதியாக விட, அவர் ஃப்ரீயாக விட, அவர் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இயேசு அமைதியாகவே இருக்கிறார். அவர் அமைதியாகவே இருக்கிறாரு. அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஏற்பட்டிருக்கோம்ல, ஆண்டவரே நான் உங்களுக்கு ஒரு ஆராதனை செய்ய தான் நான் வந்திருக்கிறேன், உங்களை நான் துதிக்க தான் வந்திருக்கிறேன், எனக்கு எதிராக இப்படி பேசுகிறாங்களே, நீங்கள் அமைதியாக இருக்கீங்களே, மௌனமாக இருக்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்திருக்கோம்ல. நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எது எழும்பினாலும் ஆவியானவர் அமைதியாக இருக்கிறது போல இருந்தா நீங்கள் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை விட நீங்க ஏறெடுக்கிற ஆராதனை அப்பா உங்களுக்கு செய்திருக்கு. நான் சொல்றது விளங்கலன்னு நினைக்கிறேன். நீங்க துதிக்கிற துதி அவருடைய மொத்த கவனத்தையும் உங்க பக்கம் இழுத்திருக்கு. உங்களோட ஆராதனை அவருடைய மொத்த கவனத்தையும் உங்க பக்கம் இழுத்திருக்கு. அவருக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கலாம். அன்னைக்கு மரியாள் அவருடைய பாதத்துல வந்து விடைக்கும் பொழுது அவருடைய கவனம் எல்லாம் மரியாள் மேலதான் இருந்தது. பக்கத்துல என்ன பேசுறாங்கன்றதுலாம் டாடி கேட்டுட்டு இல்லை. நீங்க அமைதியா அவர் இருக்காருன்னு சொன்னா நீங்க உணர்ந்து கொள்ளுங்க, அவர் உங்க ஆராதனையை விருப்பப்பட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்க துதிக்கிற துதியை விருப்பப்பட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்க வாயிலிருந்து வர வார்த்தைக்காக அவர் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை என்ன துதிக்குது, என் பிள்ளை என்ன ஆராதிக்குது, என் பிள்ளை என்ன பாடுதுன்னு சொல்லி அப்பா மகிழ்கிற தகப்பன் அவர். ஹல்லேலூயா. முடிந்தவங்க அப்படியே ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கிறீங்களா? இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கிற இடங்களை 2 கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்லா 2 கரங்களை எல்லாரும் கண்களையும் மூடிப்பட்டு எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. உள்ளத்தின் ஆழத்திற்கு சொல்லுங்க பார்க்கலாம். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. சதத உயர்த்தி சொல்லுங்க, எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே என் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா.
எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. அவர் நல்ல தகப்பன், அவர் நல்ல தகப்பன், அவர் நல்ல தகப்பன். நான் ஒண்ணு சொல்லட்டுமா, உங்களுக்கே தெரியாம அநேக ஆக்சிடென்ட்ல இருந்து அப்பா உங்களை காப்பாத்திருக்கிறார். நீங்க இதனால ஜீவனோட கூட இருக்கீங்கன்னா அவருடைய சுத்த கிருபை. அநேக விபத்துகள் உங்களுக்கு நேரிட வந்தோம், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் அழைத்த கிருபை வரங்களும் அவருடைய விடுவிக்கிற கரங்கள் இப்பொழுதே 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 பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ரஷா பாபா மாமா ராச்சாரலா பாபா, இந்த காலை வேளையில சுவாமி ஒரு அக்கினி ஆயங்களை மாற்றுவீராக. சபைகளுக்குள்ளே ஒரு அக்கினி பற்றி எரிவதாக. ஓ ரஷா மாராச்சுடாபா, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை இப்பொழுதே 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 இப்பொழுதே. எஸ் எஸ் எஸ், கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. நிரம்புங்க 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 நிரம்புங்க. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. எஸ் 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 எஸ், ஆவியானவர் சிலரை தொடுகிறதை பார்க்கிறேன். Yes, 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 yes. I see the angels right now. Rakama shakadalaba. Yes, yes. Fire, fire. Shatana marate. Yes, yes, yes. வானங்கள் சிறக்கிறது இப்பொழுதே, வானங்கள் சிறக்கிறது. ஓ rakama natudaba rala teriya terereba. Yes, 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 Jesus. Oh my, உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். ஆவியானவரே, oh yes Jesus, yes Jesus, yes Jesus, yes Jesus. வேதம் சொல்லுகிறது, ஆசாரியர்களால் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு, ஆமென், கர்த்தருடைய ஆவியானவரே அந்நாட்களில் அவர் ஊழியம் செய்தார். ஆமென். ஆசாரியர்கள் ஊழியம் செய்யாம ஆவியானவர் ஊழியம் செய்கிற நாட்களுக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி எஸ் ஜீசஸ். சிலரோட ஆவியானவர் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், அவர் உங்களோட இருதயத்துல பேசுறார். நீங்க உணர்றீங்க. எஸ் எஸ் எஸ், நீங்க உணர்றீங்க. ஆமென். கரம் உங்கள் மேல வருது. எஸ் ஜீசஸ், கரம் உங்கள் மேல வருது. ஆமென். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நிறைய நேரத்துல ஆண்டவரோட வார்த்தை எப்படி வரும் தெரியுமா? ஆமென். ஆண்டவர்கிட்ட அவன் சொல்றான், என்னோட வேலைக்காரன் அவன் சுகமா இல்லை, அவன் நீங்க இங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் என்ன ஆகுவான்? சொஸ்தமாவான். இப்போ என் கேள்வி என்னன்னா, அவன் அங்க உட்காந்துருக்கான், வியாதியில படுக்கையில உட்காந்துருக்கான், இவர் இங்க இருந்து வார்த்தை அனுப்புனா அவன் கேட்டிருக்குமா? கேட்டிருக்குமா? இயேசுநாதர் வேற எங்கேயோ இருக்காரு, அவன் வியாதி படுக்கையில வேற எங்கேயோ படுத்திருக்கான், ஆனா இவர் இங்க இருந்து பேசினா வார்த்தை கேட்குமா? கேட்குமா? ஹலோ சொல்லுங்களேன், எவ்வளவு தூரம் கேட்கும்? நான் பேசுறது மைக்ல பேசினா கொஞ்சம் தூரம் கேட்கும், அந்த நேரத்தில் மைக்கும் கிடையாது. அப்போ அவர் பேசினது எப்படி கேட்டிருக்கோம்? அப்போ நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை வரும் பொழுது எப்படி தெரியுமா? உங்களோட சரீரத்தில் வியாதி இருக்கா, அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை வரும். கேன்சர் இருக்கா, கேன்சரை பார்த்து அந்த வார்த்தை சொல்லும், நீ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, வெளியே போ. ஆமென். எத்தனை பேர் உணர்றீங்க? ஆமென். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது சில நேரத்தில் நம்மளால கேட்க முடியாது. அவன் வியாதி படுக்கையில் இருக்கும், அவன் ஒருவேளை கேட்டிருக்க மாட்டான். ஆண்டவர் அனுப்புன வார்த்தை சில நேரத்தில் கேட்கறதுக்கு கிடையாது, செயல்பட. ஆமென். உங்களோட வியாதியின் படுக்கையை மாத்துறதுக்கு தான் ஆண்டவர் பேசியிருக்காரு. சில நேரத்தில் நம்ம கேட்க தேவையில்ல, காரியம் அதுவா நடக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். இப்போ நீங்க ஆண்டவரோட வார்த்தை வரும்போது எத்தனை பேர் உணர்றீங்க ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வந்துச்சுன்னு? உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணுதா? அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அது உங்களுக்குள்ள இருந்து காரியத்தை செஞ்சுட்டே இருக்கு, உங்களுக்கே தெரியாது. திடீர்னு பார்த்தா படுத்திருக்கான், தப்புன்னு எழுந்துடுறான். ஆமென். அதே மாதிரி தான் கர்த்தர் ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் மாத்த போறார். ஆமென். விசுவாசிங்கன்னா நல்ல கரங்களை தட்டி எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ் சொல்லுங்க. அழியாமல் அணைத்துக் கொண்டு, கலையாமல் காத்து கொண்டு, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே.
அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. தாய் உருவாகும், என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. நீங்க மாத்த சொல்லுங்க. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு மகிமை செலுத்தலாம். எத்தனை பேர் சொல்ல முடியும், அவரை விட்டா எனக்கு வேற ஆசை இல்லை, அவரை விட்டா எனக்கு ஒரு ஆசை இல்லை. ஆமென். நம்மளை விட்டு எது போனாலும் நம்ம அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா அவர் நம்மளை விட்டு போயிட்டா நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இயேசு உங்க வாழ்க்கைக்குள்ள வராம போயிருந்தா, உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இயேசு வராம போயிருந்தா, நம்ம இந்த நேரத்துக்கு எந்த நிலைமையில இருந்திருப்போம், எங்க இருந்திருப்போம் இல்ல? அவர் ஏற்ற வேலையில சகாயம் செய்கிறவர், அவர் ஏற்ற வேலையில வார்த்தையை அனுப்புகிறவர், அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது, அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது, அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. இதை நான் எதற்கு இத்தனை வாட்டி சொல்றேன்னா, இன்னைக்கு உங்களுக்கு கூப்பிட்டு இருக்கிறாருல, அவர் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு தரதான் கூப்பிட்டு இருக்கிறார். ஆமென். அவருடைய பிரசனை வந்தா நம்மளை மறுரூபமாக்காம போவாது. வேதம் சொல்கிறது, அவர் வார்த்தை புறப்பட்டு வந்துருச்சுன்னா அது காரியத்தை நடப்பிக்காமல் திரும்ப போகாதான். அவர் உங்களுக்காக ஏற்கனவே வார்த்தையை அனுப்பிட்டார், அது இப்ப செயல்பட்டு கொண்டிருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவார். என்னை எதற்கு அழைத்தாரோ அதை நிறைவேற்றுவார், என்னை எதற்கு முன்குறித்தாரோ அதை நிறைவேற்றுவார். நீங்க யாரும், நான் ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்க யாரும் பாதி வயசுல மரித்து போக மாட்டீங்க. ஏன்னா அவர் உங்களை அழைத்திருக்கிறார், உங்கள் மீது அழைப்பு இருக்கு, உங்களுக்கான நோக்கம் இருக்கு. நீங்க நோக்கம் இல்லாம இந்த உலகத்துல பிறந்தவங்க அல்ல, உங்களுக்கு பெரிதான நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஓ கடலின் மீது நடந்திட்ட அற்புத வார்த்தைகள், எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள், எந்த துணையாயிருப்பதால் எனக்கு கவலை. கடலின் மீது நடந்திட்ட அற்புத வார்த்தைகள், எனக்கு முன்னே
எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எங்கும் துணையாயிருப்பதால் எனக்கு கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, ஒருவருக்கு தான் ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும், நீ காட்டும் வழியில் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசு. சத்தத்தை உயர்த்தி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். Yes Jesus. ஆராதனை இந்த கால வேளையில ஒரே ஒரு நாமத்திற்கு மாத்திரம், இயேசுவின் நாமத்திற்கு மாத்திரம் இந்த கால வேளையில ஆராதனை. ஓ ஆராதனை இயேசுவுக்கே, இயேசுவே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட கர்த்தருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட கர்த்தருண்டு பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. சொல்லுங்க. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. சொல்லுங்க. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. Yes Jesus. இப்பொழுதே கர்த்தர் சிலரை தொடுகிறார், இப்பொழுதே கர்த்தர் சிலரை நிரப்புகிறார். Yes Jesus, yes Jesus.
ஆவியானவரை இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே. சொல்லுங்க. நீ சொன்னால் போதும், நீ காட்டும் வழியில் உன் பாதம் ஒன்றை, என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே. உங்களை கர்த்தர் இருதயத்தில் சுமந்து கொண்டு இருக்கிறார். Yes, Jesus, yes, Jesus. அவரோடு கூட சேர்ந்து கரு போல சுமந்தீரே. சொல்லுங்க. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்வோமா? எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியது. அன்றென்று காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் போல. இப்ப ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எபினேசரே எபினேசரே எபினேசரே, ஷபா மராட்டலா பாபா. Yes Jesus, yes 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 Jesus. எபினேசரே 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 எபினே, சத்தத்தை உயர்த்தி. இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே.
இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 கரு போல சுமந்தீரே நன்றி. நீங்க மாத்திரத்து கரங்களை உயர்த்தி நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 கரு போல சுமந்தீரே நன்றி. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. உணர்ந்து சொல்லுங்களேன். நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண. இப்ப 2 கரங்களை உயர்த்தி அவருக்கு நேகார். எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. உங்களை சுமந்து வருகிறார். அவர் சுமக்கிற தகப்பன். அவர் உங்களை சுமக்கிற தகப்பன். உங்கள் நினைவாக இருக்கிறவர். நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 ஒரு கருப்போல் சுமந்தீரே நன்றி. அநேக நேரத்துல கர்த்தர் நம்மளை மறந்துட்டாருன்னு நினைக்கிறோம். நிறைய நேரத்துல ஆண்டவர் பதிலே கொடுக்க மாட்டார், அமைதியா இருப்பார். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் நம்மளை மறந்துட்டார். இஸ்ரவேலோ கர்த்தரனை மறந்தார் என்று சொன்னதாம். அதுக்கு அடுத்த வசனம் அழகாக சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், உன்னை நான் மறப்பேன் என்று சொன்னால் என்னுடைய ஜீவனை கொண்டு நான் உன்னை மறப்பதில்லை என்று நான் சொல்லுகிறேன்னு சொல்றார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னை நான் மறந்துட்டேனா நான் ஜீவனோடு இல்லைன்னு அர்த்தம். நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நான் உன்னை மறப்பதே இல்லை. மனிதர்கள் உன்னை ஒருவேளை மறந்திருக்கலாம். உன்னை நம்பி இருந்தவங்க, நீ நம்பி இருந்தவங்க உன்னை ஒருவேளை மறந்திருக்கலாம். எத்தனையோ பேர் உன்னை விட்டு போயிட்டாங்கல்ல, அவங்களுக்காக நீ எத்தனையோ நாள் கண்ணீர் வடிச்சிருக்கிற. ஆனா அவங்க உன்னை திரும்பி கூட பார்க்கல. என்ன திரும்பியாவது அவங்க பார்ப்பாங்களா? இவ்வளவு நாள் அவங்களுக்கு நான் உண்மையா இருந்தேனே, இவ்வளவு நாள் அவங்களுக்காக நான் எதிர்பார்த்தேனே, எதிர்பார்த்து 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 சோர்ந்து போய் இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையில இந்த இடத்துல வந்திருக்கிறேன். சிலரை கர்த்தர் காண்பிக்கிறார் எனக்கு. நீங்க ரிஜெக்ஷன்ல இருக்கீங்க. நிறைய பேர் உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, உங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. உங்க ஃபேமிலியில உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. நல்ல காரியம்னா அவங்களை கூப்பிடுறது இல்லை, ஏன்னா இவன் சபிக்கப்பட்டவன், இவன் ஒண்ணுக்குமே உதவாதவன் சொல்லி சிலர் உங்களை ஓரமா ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் தள்ளின கல்லை, அவர் தள்ளின கல்லை அவர் மூளைக்கல்லாக மாற்றுகிற தேவன். உலகம் உன்னை சொல்லும் பொழுது கர்த்தருனை தெரிந்து கொள்வார், கர்த்தருனை உயர்த்துவார். எஸ் 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 விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தட்டும், கர்த்தர் உங்களை மாற்றட்டும். நீ பராக்கிரமசாலியாய் கர்த்தருனை மாற்றுவார். கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் வந்த பொழுது ஆலையில அவனையே கர்த்தர் அவனுக்குள்ள அந்த கூச்சு சுபாவம் மாறி கர்த்தர் அவனை போல்டா மாத்தினார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்களால சும்மாவே இருக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து காரியங்களை நடப்பிப்பார். அவர் உங்களுக்குள்ள இருந்து செயல்படுவார். நீ போய் பேசு, நீ போய் இந்த காரியத்தை செய்யி. உங்களுக்குள்ள இருந்து அவர் உங்களை வழி நடத்துகிற தேவன். இஸ்ரவேலை கர்த்தர் எப்படி வழி நடத்தினார்னா ஒரு மனிதனை கொண்டு வழி நடத்தினார். ஆனா இன்னைக்கு கர்த்தர் தமது ஆவியானவரை கொண்டு தேசங்களுக்கு நம்மை வழி நடத்துகிறார். தேசத்தை சுதந்தரிக்கிறவர்களாய் விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி
ஓ என்னை பத்தி தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம். ஆமென். ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னவங்கலாம் இவங்க தான் வேணும்னு சொல்லும்படியாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இவங்க தாங்க வேணும், இவங்க இல்லைன்னா இந்த காரியம் நடக்காது, இவங்க இல்லைன்னா இந்த விஷயம் நடக்காதுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஆமென். சகோதரர்கள் தூக்கி போட்டாங்க குழிக்குள்ள. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருந்தது, ஆனாலும் குழியில இருக்கிறோம். நிறைய நேரத்துல குழியின் அனுபவத்துக்குள்ளதான் நாம் இருக்கிறோம். நிறைய நேரத்துல குழிக்குள்ளேயே தான் இருக்கிறோம். வெளியே இருக்கிறத பார்க்க முடியல. ஆண்டவரே, என்னை எல்லாரும் ஒதுக்குறாங்க, என்னை எல்லாரும் புதைக்கிறாங்க, என்னை எல்லாரும் மறைக்கிறாங்க. ஆண்டவரே, நான் வெளிப்படவே முடியல, எனக்குள்ள இருக்கிற தரிசனத்தை வெளிப்படுத்தவே முடியல. தரிசனத்தை சொன்னாலே பிரச்சனை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்னு சொன்னாலே மற்றவங்களுக்கு பிடிக்கல. உங்களுக்கு விரோதமா செய்வன செய்யறாங்க, உங்களுக்கு விரோதமா விச் கிராஃப்ட். ஆமென். நிறைய விச் கிராஃப்ட் பண்றாங்க சில பேர். ஏன்னா அவங்களுக்கு பொறாமை, நீங்க வளர்ந்துருவீங்கன்னா அவங்களுக்கு பொறாமை. ஆனா எந்த விச் கிராஃப்டாலையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கவே முடியாது. கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்யும் அளவும், ஓ அவர் உங்கள் கரத்தை பிடிச்சிருக்கிறாரு. நீங்க பிடிச்சிருக்கீங்களோ இல்லையோ, அவர் பிடிச்சிட்டாரு. அவர் பிடிச்சிட்டாருன்னா அவர் ஒரு நாளும் விட மாட்டாரு. உங்கள் கரங்களை, சிலர் கரங்களை கர்த்தர் பிடிக்கிறதை பார்க்கிறேன். எஸ், சிலர் கரங்களை கர்த்தர் பிடிக்கிறார். இந்த கால வேளையில கர்த்தர் பிடிக்கிறார். நீங்க பிடிக்க நினைச்சது நாட்கள் முடிகிறது. கர்த்தர் உங்கள் கரங்களை பிடிக்கிறார். அவர் பிடிச்சிட்டாருன்னா தூக்கி எழுப்பிடுவார், மேல எழுப்பிடுவாரு. ஆமென். கீழ இருந்து குழியில இருந்து தூக்கிடுவாரு. சகோதரர்கள் கூட உங்களை புதைச்சிருக்கலாம், உங்களை சொந்தக்காரர் உங்களை புதைச்சிருக்கலாம், ஆனால் கர்த்தர் புதைக்கிறவர் அல்ல, அவர் உயர்த்துகிற கர்த்தர். அவர் உயர்த்துகிற கர்த்தர். இரவெல்லாம் தூக்கமே வரல, இரவெல்லாம் தூக்கமே வரல. எத்தனை பேர் இரவு தூங்கவே முடியல? கரங்களை உயர்த்தி காமிங்களேன். கர்த்தர் சொல்றா, சிலரால தூங்கவே முடியல. அவங்களுக்கு இருக்க பிரச்சனையை நினைச்சு நினைச்சு, நான் அடுத்து என்ன பண்ண போறேன், என் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, நான் என்ன அடுத்து செய்ய போறேனே எனக்கு தெரியலையே. தூக்கமே வரல. கண்ணை மூடி தூங்கலான்னு நினைக்கிறோம், ஆனா தூக்கம் வர மாட்டுது. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை இந்த இடத்துல காண்பிக்கிறார். ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ள இருக்கிற எல்லா பாரத்தையும் என் கிட்ட வச்சிரு, நீ சுமக்காத. பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள்னு கர்த்தர் சொன்னாரு. ஆமென். அவர்கிட்ட வந்துட்டோம்னா நம்ம ஹார்ட் அப்படியே லைட் ஆயிரும். ஆமென். சிலரோட ஹார்ட்டை கர்த்தர் சர்ஜரி பண்றதை நான் பார்க்குறேன். ஆமென். உங்க ஹார்ட்ல நிறைய உடஞ்சு 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 இருக்கு. நிறைய பேர் உடைச்சிட்டாங்கல்ல, நிறைய பேர் உடைப்பாங்க, நிறைய பேர் உடைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உடைப்பாங்க. நீ ஒண்ணுமே உருப்படவே மாட்டேன்னு சொல்லி வார்த்தைகளை, வீணான வார்த்தைகளை பேசி நம்மளோட இருதயத்தை உடைப்பாங்க. ஆனா கர்த்தர் அவர் உடைக்கிறவர் அல்ல, அவர் உருவாக்குகிறவர். இந்த கால வேளையில கர்த்தர் சிலருடைய இருதயங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஃப்ரண்ட் ரோல நின்னுட்டு இருக்கீங்க, கர்த்தர் உங்ககிட்ட தான் பேசுறார், உங்ககிட்ட தான் பேசுறார், உங்ககிட்ட தான் பேசுறார். ஆமென். இருதயத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, சவுலுக்கு கர்த்தர் புதிய இருதயத்தை தந்தாராம். இந்த கால வேளையில கர்த்தர் ஒரு புதிய இருதயத்தை உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். பிரச்சனையை தரிசிக்கிறவங்க அல்ல, நம்ம பிரச்சனையை பார்க்கிற கூட்டமே கிடையாது, நம்ம பிரச்சனையை பார்த்து ஓடுற கூட்டமே கிடையாது. ஆமென். தாவீதுக்கு முன்னாடி பெரிய கோலியாத்து, ஆனா தாவீது அவன் பிரச்சனைய அவன் ஒரு சின்னதா பார்த்தான், ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவருக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு உங்க முன்னாடி எவ்வளோ பெரிய மலை இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல ஆராதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்துல பர்வதங்கள் மெழுகை இந்த கால வேளையில உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மலை போன்ற பிரச்சனைகள் இந்த கால வேளையில தகர்ந்து விழுகிறதை பார்க்கிறேன், தகர்ந்து விழுகிறதை பார்க்கிறேன். விசுவாசிச்சா நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்புங்க பார்ப்போம். எஸ்,
Rasha Mantana Marate Rabaladuna Masekarian Tudarba. Yes, Akini, 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 fire, fire, fire. Petrikolunga. Yes, I feel the angels are moving in this place right now. Yes, Jesus, yes, Jesus. உங்களுக்காக வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். இவ்வளவு நாள் வெகு நாளாய் காத்திருந்த காரியங்களை கர்த்தர் இந்த கால வேளையில ரிலீஸ் பண்றார். பெற்றுக்கொள்ளுங்க. Yes, it's yours. இது உங்களுடைய நேரம். Yes. எலியாவுக்கு அக்கினியினால் பதில் கொடுக்கவில்லையோ, இந்த கால வேளையில எலியாவுக்கு அக்கினியால் பதில் கொடுத்த தேவன் இந்த கால வேளையில ஷமரத்வோ. Yes, fire. Yes, God is moving right now. He's touching you right now. ஷமரன்சரல பாபா மரன்சரரே யாச்சுரா பாபா. இந்த இடத்துல ஒரு காற்று வருகிறதை பார்க்கிறேன். மேல் வீட்டு அறையில ஒரு காற்று வந்தது. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு violent wind. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் அப்படியே ஆவியானவர் அப்படியே சைலண்டா வருவார், அவர் அப்படியே மென்மையா வருவார். நோ, மேல் வீட்டு அறையில வேதம் சொல்லுகிறது violent wind அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்தாராம். ஆமென். இன்னைக்கு காலை வேளையில சில காரியங்கள் அப்படியே நின்றுகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும் தள்ளுறதுக்கு முன்னாடி போக. கர்த்தருடைய காற்று உங்களை கொண்டு போகிறது. ஓ, நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். மற்ற பறவைக்கும் கழுகுக்கும் இருக்க ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? மற்ற பறவைலாம் ரக்கையை ரொம்ப அடிச்சு மேலே எப்படியாவது போகலாம், ஹைட்டுக்கு போகலான்னு யோசிக்கும். ஆமென். அந்த மாதிரி தான் சில பேர் நம்ம இருக்கிறோம். நிறைய ட்ரை பண்ணிட்டோம், மேலே போகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டோம், ஆனால் நம்மளால போகவே முடியல. ஆனால் கழுகு இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன பண்ணும் தெரியுமா? தன்னுடைய ரெக்கை அப்படியே விரிச்சு நிற்கும். அப்போ அந்த காற்று அடிக்குது பார்த்தீங்களா, அந்த காற்று அதை கொண்டு செல்லும். நான் விசுவாசிக்கிறேன், பரிசுத்த ஆவியாகிய ரூவா காற்றாகியவர், ஆமென், அவர் ரூவா காற்று, ஆமென். அந்த காற்று அது உங்களை கீழே தள்ளுற காற்று இல்ல, உங்களை மேல உயர்ச்சுகிற காற்று. எஸ், அந்த காற்று சிலரை உயர்ச்சுகிறது. எஸ், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தங்கள் சிறகுகளை அடித்து, எஸ் ஜீசஸ், கழுகுகளுக்கு ஒத்த பலன் இப்பொழுதே சிலருக்குள்ளே எழும்பவே முடியாம பிசாசுனை கட்டி வச்சால, இந்த கால வேளையில கர்த்தர் உன்னை கட்டவிழ்க்கிறார். இந்த கால வேளையில உன்னை கட்டவிழ்க்கிறார். உன்னைதான் சாத்தானுக்கு சவாலாக கர்த்தர் வைப்பார். உன்னைதான் கர்த்தர் சிம்ம சொப்பனமாய் வைப்பார். எஸ், பெற்றுக்கொள்ளுங்க. சிலருடைய கரங்கள்ல கர்த்தர் ஆயுதங்களை கொடுக்கிறார், ஆவிக்குரிய ஆயுதங்களை கொடுக்கிறார். எஸ், நீ ரதங்களுக்கு முன்பாக ஓடுகிறாய். எஸ், கர்த்தர் சிலரை பார்த்து சொல்லுகிறார், நீ சோர்ந்து போய் உட்கார்ந்துட்ட, உனக்கு ஒரு முச்செடியின் அனுபவம் தேவை. இந்த கால வேளையில நீ ஒரு அக்கினியை பார்க்க வேண்டும். கால வேளையில கர்த்தர் ஒரு அக்கினியை உங்களுக்கு காண்பிக்கிறார். இப்பொழுதே ஒரு ஜுவாலை, அக்கினி ஜுவாலையை நீங்க பார்க்கிறீங்க. கண்களுக்கு முன்பாக எரிகிற அக்கினி. ஷபரன் சுடபாமாமாரபா ஷடலரியா சுடபாரலபரபா ஷடலமண்டரபா. வாய்களை சரங்க. எஸ், பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் நிரப்புகிறார். எஸ். ஷபமாமாரகதா ரெபரியா சுடபாபாபாபாபா. எஸ், ஃபயர். எஸ். அசைவாடுங்க டாடி. ஒழுங்கின்மையின் மீது வேதம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஒழுங்கின்மையின் மீது கர்த்தர் அசைவாடினார். ஆமென். ஒழுங்கின்மையின் மீதே கர்த்தரால் அசைவாட முடியும்னா, இன்னைக்கு பரிசுத்தமாக்கப்பட்டு சபையில வந்து உட்கார்ந்திருக்க நம்ம மேல கர்த்தர் எவ்வளவாய் அசைவாட முடியும்? சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல அசைவாடுங்க. ஆண்டவரே என் மேல அசைவாடுங்க. ஆண்டவரே என் மேல அசைவாடுங்க. ஆண்டவரே எஸ் ஜீசஸ். ஜீவத்தண்ணீரே தாகம் தீர்க்கும்
ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். நீங்க ஆளுகை செய்யுங்க டாடி. ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையாய் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு மகிமையை செலுத்தலாம். நல்ல 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 கரங்களை தட்டி என்னோடு கூட பேசுகிறாரு சொல்றவன் மாதிரி நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு மகிமையை செலுத்தலாம். அப்படியே நீங்க இருக்கிற இடங்களை அமர்ந்து கொள்ளுங்க. இந்த நேரத்திலே எங்களை அழைத்த அன்பு போதகருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபை மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை துதித்தது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு கோலியாத்து முன்னாடி போய் தாவீது நிற்கும் பொழுது உலகம் பார்த்து சொல்லுச்சு, அவன் சைஸுக்கும் உன் சைஸுக்கும் சம்பந்தமே இல்லை, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது நாங்கள். ஆனால் அந்த சின்ன தாவீதை வைத்து அவ்வளோ பெரிய கோலியாத்தை வீழ்த்தின ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு இந்த சபை போதும், இந்த தேசத்தை என் பக்கமா இழுக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருக்கு சின்ன தொகை போறங்க, அவர் சின்ன ஜனத்தை வச்சு பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமேன். இதன் கூட 300 பேர் தான் அவ்வளோ பெரிய அறுவடை ஆண்டவர் கொடுத்தார். ஆமேன். சோராமல் நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவரை நோக்கி நம்மளுடைய முகங்கள்லாம் அவரை நோக்கி இருக்கணும். ஆமேன். வேதம் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது. ஆமேன். நம்ம முகம் டல்லா இருக்கணுமா இல்லை பளிச்சுன்னு இருக்கணுமான்றது நம்ம கையில் தான் இருக்கு. அவரை நோக்கி பார்த்தனா நம்ம முகம் பிரகாசம் அடையும். நம்மளை சுற்றி நடக்கிறத பார்த்தா நம்ம முகம் டல்லாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே உங்கள் சுற்றி இருக்கிறத பார்க்காதீங்க, அவரை நோக்கி பாருங்க. அவர் நம் தலைகளை உயர்த்தி வைத்து ஆளுக்கு பார்க்கிற தேவன். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு இன்னொரு மகிமை செலுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை நடத்தினதான அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். கண்மலை அண்ட் பாபா ஜார்ஜ் அவர்கள், என்னுடைய தகப்பனார் அவர்கள் பின்பாக இருக்கிறார்கள். நல்ல மியூசிஷியன்ஸ், நல்ல ஆராதனை நடத்தக்கூடிய கர்த்தருடைய தாசர்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்படியே நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்தில் அப்படியே ஜெப நிலையில் நம்ம இருப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி, சின்னவன் 1000 சிறியவன் அவன் பலத்த ஜாதியும் ஆவான். கரங்களை உயர்த்தி அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அவர்களை இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்தும்படியாக, கர்த்தருடைய தரிசனத்தை கர்த்தருடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தும்படியாக, கர்த்தர் இன்னும் பல லட்சங்களுக்கு எடுத்து கர்த்தர் பயன்படுத்த, அவர்களை கொண்டு கர்த்தர் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறாரோ, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் நீ கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். சிநேகித்த கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கிருபையாய் நடத்தி செல்ல உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை இன்னும் ஆண்டவரே உமக்குள்ளாக வழி நடத்துவீரா.